கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 25/8/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த செயல்படும்படி நீ செய்தல்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாச வேலைக்கு விலக்கி வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய அன்பின் கரம் இவரோடு இருந்து செயல்படுவதாக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படும்படி நீ செய்தல்படி ஜெபிக்கிறேன். உடைய கிருபை ஒன்றே இவரை தாங்கி நடத்திட்டோம்ப்பா. ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, நீர் எங்களை தேற்றி ஆசீர்வதித்து சகலத்திலுமே நன்மை தரப்போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே இவரை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 25/8/2025 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேசத்தில் நன்மை தருவீராக, சமாதானத்தை தருவீராக, கிருபை தருவீராக, மகிமையினாலே ஆண்டவரை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதல் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் இன்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.